Hello friends, welcome to Savage Point. Now so finally director மணிரத்னம் சார் and actor கமல்ஹாசன் சாரோட தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆக போகுது. எப்பயும் போல யூசுவலா இந்த வீடியோல நம்ம தாறுமாறு ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ரிலீஸ் ஆக போற படத்தை பத்தினா ஒரு சில முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ், அந்த படத்தை பத்தினா அவுட் சைட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு இந்த வீடியோல யூசுவலா தாறுமாறு ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம பேச போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட கொலாபரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைசிங் மொமெண்ட்டாக தான் இருந்தது. 39 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இணையறாங்க. நாயகன் எப்பேற்பட்ட ஒரு கிரேட் கிளாசிக்கல் ஃபிலிம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்டில் இப்போ வரையுமே அந்த படம் வந்து கிளாசிக் தான். எத்தனை தடவை வேணா வந்து உட்காந்து பார்க்கலாம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காம்போ தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக நாயகன் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மாஸ்டர் பீஸை இந்த ஒரு கொலாபரேஷனில் இந்த ஒரு காம்போ கொடுத்துருக்காங்க. பட் இவங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே ஒர்க் பண்ணல. ஆஃப்டர் லாங் டைம் 39 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம். என்ன மாதிரியான ஸ்டோரி இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிந்தனைகள்லாம் ஆடியன்ஸ் மத்தியில் இருந்தது இனிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது. பட் ஃபைனலி இந்த தக் லைஃப் படமும் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்தது. பட் நாயகன் படத்தோட டைம்லயே தக் லைஃப் படத்துக்கான ஒரு லைனும் அவங்ககிட்ட இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல நாயகனை தான் அவங்க சூஸ் பண்ணாங்க. இப்போ லேட்டரா அந்த ஒரு ப்ராஜெக்டை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் இப்ப ரீசெண்ட் இன்டர்வியூஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காரு. தென் இது மட்டும் இல்லாம அவரு அமர் ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சிருக்காரு. அது படம் பண்ணல, அது ஒரு ஸ்டோரி இருக்குன்ட்டு அதையுமே நான் மணிரத்னம் சார்ட்ட கொடுத்தேன். அதுல இருக்கக்கூடிய ஒரு சில எலமெண்ட்ஸையுமே இதுல எடுத்துக்கிட்டாரு. அப்படி வந்த கேரக்டர் தான் அமர் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி வந்து ஆஃப்டர் லாங் டைம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாப் பண்ணி இந்த ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டோரியில கமல்ஹாசன் சாரோட இன்புட்ஸுமே இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த ஒரு படத்து மேல. கமல்ஹாசன் சார் மணிரத்னம் சாரை தாண்டி இன்னுமே பெரிய பிக் ஹிட்ஸ்லாம் இருக்கு. லைக் சிலம்பரசன் டிஆர் இந்த ஒரு படத்துல இருக்காரு, எஸ்டிஆர். ஸோ அவரோட ஃபேன்ஸ் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃப்டர் லாங் டைம். ஏன்னா ஒரு பெரிய பிரேக்ல வெந்து தனியது காடு அந்த மாதிரியான படங்கள் 10 தலை இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஒரு பெரிய பிரேக்னு சொல்லலாம் இது. அதே மாதிரி த்ரிஷா மேம் இருக்காங்க, ஜோஜோ இருக்காரு, ஏஆர் ரஹ்மான் சார் இருக்காரு, நாசர் சார் இருக்காரு. ஸோ இது மாதிரி பிக் ஹிட்ஸ் தான் இந்த ஒரு படத்துல இருக்காங்க. அந்த விதத்துல வந்து பார்க்கும்போது நிச்சயமா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கதான் செய்யுது. தென் சிம்பு சார் அண்ட் கமல் சாருக்கான அந்த ஒரு கிளாஷ் இப்படின்னு சில விஷயங்கள்லாம் இப்போ ட்ரெய்லர்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஹைப்டா ஆயிருக்காங்க. இப்போதைக்கு இனிஷியலா எஸ்டிஆரோட ரோலை ஜெயம் ரவி சார் தான் பண்றதா இருந்திருக்கு. ஜெயம் ரவி சார் அண்ட் துல்கர் சல்மான் சார் தான் இனிஷியலா கேஸ்ட் மெம்பர்ஸா வந்திருக்காங்க. அதுல ஜெயம் ரவி சாரா இல்ல துல்கர் சல்மான் சாரா யாருன்னு தெரியல சிம்பு ரோல் எடுத்தது. அதே மாதிரி அசோக் செல்வன் இப்போ வந்து ரீசெண்டா ஆட் ஆயிருக்காரு இந்த ஒரு படத்துல. அந்த ரோலுக்கும் இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ரீப்ளேஸ்மெண்டா இருந்திருக்காங்க. இந்த ரெண்டு ஆக்டர்ஸ் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து வாக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் எஸ்டிஆர் அண்ட் அசோக் செல்வன் இந்த ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள வந்தாங்க. படம் ஃபுல்லாவே ஆக்ஷன் மூவி தான். ஸோ ஆக்ஷன் சைட்ல இருந்து நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அன்பரியூ மாஸ்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆக்ஷனுக்கும் பஞ்சமே இல்லை. ஐமேக்ஸ் ஃபார்மேட்ல வேற வரப்போகுது. ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே நிறைய ஏரியல் ஷாட்ஸ்லாம் வந்து வேற லெவலில் எடுத்திருந்தாங்க. டெஃபினட்டா இதுலயுமே வந்து சூப்பரான சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவுமே ஐமேக்ஸ் ஃபார்மேட்ல வருது. ஆல்மோஸ்ட் வேர்ல்ட் வைட் ஒரு பெரிய ஓப்பனிங்காக மூவி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எல்லாருமே இறங்கி வாழ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. துபாய், மலேசியா, அதுக்கப்புறம் இந்தியாவில் பல இடங்களில் இன்டர்வியூஸ், ப்ரெஸ் மீட்ஸ் எல்லாத்துலேயும் மூவி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஸியாக தான் இருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக தக் லைஃப் டீம் ஒரு பெரிய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க. இது என்னன்னா ட்ரெய்லர் ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருந்தாரு. அதில் கன்னடா வந்து தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னடா அப்படின்ற ஒரு வேர்டை சொல்லியிருப்பாரு. அதை பார்த்து கன்னடாவில் இருக்கக்கூடிய ஃபிலிம் சேம்பர் அண்ட் கன்னடாவில் இருக்கக்கூடிய சிஎம்ஸ் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, லைக் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகள் அண்ட் எதிர்கட்சிகள், இது மாதிரி எல்லாருமே சேர்ந்து இந்த படம் வந்து தடை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மன்னிப்பு கேட்கணும் கமல்ஹாசன், இல்லை தடை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போராட்டம், போஸ்டர்ஸை கிழிக்கிறது, பேனரை கிழிக்கிறது, தியேட்டரில் ஓடினா பாம் அப்போம் அப்படி இப்படின்னு சொல்றது மாதிரியான பிரச்சனைகளாக போய் ஃபைனலி கன்னடா ஃபிலிம் சேம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்துக்கு வந்து பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அப்பாலஜி கேட்கல, அதனால இந்த படம் இங்கே ரிலீஸ் ஆகாது அப்படின்ட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய தவறான ஒரு விஷயம் தான். இப்படி நினைச்சா தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா கன்னடாலேருந்து அடுத்து வரக்கூடிய லைக் KGF 3 இருக்கட்டும், டாக்ஸிக்
மியூசிக்கா இருக்கட்டும், காந்தாராவா இருக்கட்டும், இது மாதிரியான படங்கள்லாம் நம்மளாலையும் பேன் பண்ண முடியும். அதெல்லாம் இருக்கு. ஒரு ப்ராப்பர் ரீசனுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆடியன்ஸ் இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவா நிற்பாங்க. பட் இது வந்து ஒரு நான் ரீசன், கரெக்டான ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயமா எடுத்து பார்க்கும்போது இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு தான் லாஜிக்கலா பார்க்கும்போது தோணுது. அப்படி பார்க்கும்போது இது வேணுக்குனே பிரச்சனையா பண்ணி இது மூலமா ஒரு ஆதாயம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பார்க்குறாங்கன்றதா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதில் சினிமா ஒரு டூலாக யூஸ் பண்ணி எல்லாருமே சண்டை போடுறது கொஞ்சம் மன வருத்தமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது? பட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கன்னட வெர்ஷனில் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆக போகிறது இல்லை அப்படின்றது வந்து கிளியர் அண்ட் கட் ஆயிடுச்சு. அது ஓடிடியில் தான் எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். அப்போ பார்க்கணும், யாராவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தக் லைஃப் படத்தோட ஓடிடி ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 90 டேஸ், அதாவது 3 மாதங்கள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியே வந்து கொடுக்க போகிறாங்களாம். அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக ஹிந்தியில் பிக் ஸ்க்ரீன்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹிந்தி ஆடியன்ஸை, ஹிந்தி மல்டிப்ளெக்ஸை போய் ரீச் பண்ணணும்னா இந்த ஒரு விஷயம் இருக்கு. 90 டேஸாவது கழிச்சு தான் ஓடிடி கொடுக்கணும், அப்போ தான் மல்டிப்ளெக்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஃபிலிம் சேம்பரில் இருக்கக்கூடிய ரூல். அதை தக் லைஃப் டீம் வந்து மதிக்குதுன்ற காரணத்தினால நிச்சயமாக பல மல்டிப்ளெக்ஸஸ் வந்து தக் லைஃப் படத்துக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். தக் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் அண்ட் பெரிய ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுதா, செட் பண்ணுதா அப்படின்றத இந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப்டர் 39 இயர்ஸ் கழிச்சு இந்த ஒரு காம்பினேஷன் என்ன மாதிரியான ஒரு விக்டரியை வந்து கொடுக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு இதில் மீட் பண்றது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.